ஹாய் உறவுகளை, இன்றைக்கி எங்கள் வீட்டிலே சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுடு சுடாக சாதம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்பெஷல் ஐட்டம் மீன் குழம்பு. தலையும் வாலும் போட்டு மீன் குழம்பு வச்சுட்டு வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் வறுத்தரித்து நல்லா காரமாக அதை வச்சது மீன் குழம்பு. இந்த தலை போட்டு மீன் குழம்பு தலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேயே ஞானும் எங்கள் அக்கையும் தலைக்கே சண்டை போடுவேன். அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை. இது மீன் ஃப்ரை 2 தரத்தில் இருக்குது. ஒன்று பொரிச்ச எண்ணெயில் பொரித்த மீன், ஒன்று கல்லு மீன் சொல்லுமல்ல அந்த மீன். இது எண்ணெயில் பொரித்த மீன். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். வழக்கம் போல் வெள்ளை சாதம். அதுபோல் சொன்னல தலைக்கு ரொம்ப சண்டை போடும். நான் சின்ன வயசுல ஞானும் எங்கள் தலை மீன் குழம்புக்கே வச்சா எங்கள் வீட்டில் தலைக்கு தான் சண்டை. அதனால் எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும் எனக்கு மீன் தலை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவரே எப்போ மீன் எடுத்தாலும் தலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் ஊறுகாய். இந்த ஊறுகாய் நான் வீட்டில் தயார் பண்ணி ஊறுகாய் தான், மாங்காய் ஊறுகாய். இந்த வீடியோ கூடிய சீக்கிரம் அப்லோடு பண்ணல, பாருங்கள். அப்புறம் கல்லுமீன் சொல்லிச்சால இந்த கல்லுமீன் எப்படி செய்யணும்னு சொன்னால், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், லைட்டாக பெப்பர், கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா பிசைச்சிட்டு இந்த மீனுக்குள்ளே ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். நல்லா தடகி விட்டுணும். உள்ளுக்குள்ளே எல்லாம் போட்டு நல்லா தடகி மசாலா எல்லாம் நல்லா செட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தோசைக்கல் இருக்குல்ல, தோசைக்கல் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு சூடாகும்போது இந்த மீன் எடுத்து போட்டு அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போடணும். அவ்வளோதான் கல் மீன். நிறைய பேர் வெளியே போய் சாப்பிடாம இதே மாதிரி வெளியில் போய் சாப்பிட ஒரு மீன் 70 ரூபா சொல்லுது. இது நம்மளே வீட்டில் இருந்து நம்மளே செய்கிற வேலை தான். எதுக்கு கடையில் போய் சாப்பிட்ற? பாப்பாவுக்கு 2 ரூபாய்க்கு பிடிக்கும். அதனால் 3 பெரிய மீன் இருந்துச்சு. அதனால் பாப்பாவுக்கு செய்து கொடுக்கலான்னு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு, அவ்வளோதான் உறவுகளை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டைச்சு மீன் குழம்பு, அப்புறம் மீன் பொரித்தது, அப்புறம் எங்கள் ஸ்பெஷல் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய். அவ்வளோதான். பாப்பாவுக்கு வர பசியில் உட்காந்துக்காரன். நாங்கள் 3 பேர் மட்டும்தான். காரணம் எங்கள் வீட்டில் அவருக்கு லீவ் இல்லை, அவருக்கு வண்டி டியூட்டி இருக்குது. அதனால் நாங்கள் மட்டும் தானே. அதனால் சாப்பிட்லான்னு உட்காந்துச்சு. சின்ன பாப்பா தான் அம்மா எனக்கு ஊட்டி விட அப்படின்னு. அதனால் ஃபஸ்ட்டு சின்ன பாப்பா சாப்பிட்டு என்ன சொல்லுங்க பார்க்கலாமா? பாப்பாவுக்கு தான் ஊட்டிகிட்ருக்கிறேன். கொஞ்சம் முள் இல்லாமல் எடுக்கணும் பாப்பா கூட. அதனால் இதுலேயே நார்மலாக முள் இருக்காது. காரணம் ஆற்று மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான், டேஸ்ட்டாக தான் இருந்து. கொஞ்சம் மீன் குழம்பில்னா மீன். அதுக்கப்புறம் ஊறுகாய். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஊறுகாய் வச்சு சாப்பிட்றோன்னு தெரியல. எனக்கு எல்லா சாப்பாடுலையும் கொஞ்சம் ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். சாம்பார், இது மாதிரி மீன் குழம்பு, கறி குழம்பு கொஞ்சம் ஊறுகாய் பிடிக்கும். பாப்பா சாப்பிட்டு என்ன ரிசல்ட் சொல்லுங்க பார்க்கலாமா? சாப்பிட்டு பாரு, ஆக்ஷன் பாரு, எப்படி சொல்லுங்க, முத்தம் வேறு சூப்பராக இருக்கமா அப்படின்னு. அவ்வளோதான் உறவுகளை, எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல். நீங்கள் வீட்டில் பார்க்கலாம். டாட்டா, பை, see you.